வணக்கம் நிகிதா. அதான் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல இந்த தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இந்த தலைவர் செல்வ பெருந்தகை, அதுபோல மதிமுக சார்பில் வைகோ, அதுபோல மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே திமுக இந்த விவகாரத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றது. என்றால் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து துல்லியத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுதான் இந்திய தேர்தல் ஆணையம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடங்கி இருக்கின்றது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்தீவுகள், மத்திய பிரதேசம், புதுச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 12 மாநிலங்கள் தான் தற்பொழுது இது தொடங்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4 வரையில் அந்த வீடு வீடாக சென்று அந்த கணக்கெடுக்கக்கூடிய அந்த இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் நாம் குறிப்பிட்டது போல இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பீகாரில் இந்த சிறப்பு தீவிர திருத்தமான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. தேர்தலும் முதல்கட்ட தேர்தலானது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் பெரிய அளவில் ஆதாரங்களுடன் பாதிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தை நாடியதாக இல்லை. அதன் காரணம் அதையும் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு, பீகாரில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. அதன் காரணமாக அது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு நாளை விசாரணை மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே திமுக சார்பில் முறையிடப்பட்டு இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் காரணமாக நாளை அந்த வழக்கானது விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இவர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த சிறப்பு தீவிர திருத்தமானது அரசியலமைப்பை மீறக்கூடிய ஒரு தெளிவான செயலாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். பீகார் மாநிலத்தை போல சிறப்பு தீவிர திருத்தமானது வாக்காளர்களிடையே குழப்பத்தை உருவாக்கி அவர்களுடைய வாக்குரிமையை பறித்துவிடும் என்று இந்த கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு தீவிர திருத்தம் செய்ய பரிந்துரைக்கப்பட்ட காலக்கெடு மழைக்காலத்தில் வருகிறது. அது கிறிஸ்துமஸ் விடுமுறை, அதுபோல பொங்கல் பண்டிகை என்பதும் இருக்கின்றது. பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தம் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இறுதி உத்தரவினை உச்சநீதிமன்றம் இன்னும் பிறப்பிக்கவில்லை. இந்த நிலையில் தமிழகத்தில் இதுபோன்று சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது ஏற்படுவதல்ல என்று கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. 12 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் இதனை அறிவித்திருக்கின்றது. ஆனால் வேறு எந்த மாநிலங்களும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரியவில்லை. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகமும் மேற்கு வங்கமும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக கட்சிகளும் மேற்கு வங்கத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தற்பொழுது இது மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நாம் குறிப்பிட்டது போல 12 மாநிலங்கள் தற்பொழுது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வேறு எந்த மாநிலங்களிலிருந்தும் இதுவரையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல் இல்லை. இருந்த போதிலும் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு பட்டியலிட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் எந்த உத்தரவை பிறப்பிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.